ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவநெறி மையம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, கணபதி என்கிற கலங்கும் வல்வினை, கணபதி என்கிற காலனும் கைத்தொழும், கணபதி என்கிற கருமம் ஆதலால், கணபதி என்கிற கவலை தீருமே என்று முழுமுதற் பொருளாம் விநாயகப் பெருமானை வணங்கி, இன்றைய பதிவில் நாம் கேட்க இருப்பது திரு பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பதிகம். பகை கடிதல் என்ற மந்திரத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்தோம் என்றால் நமக்கு ஒரு பகையாலையும் இருக்க மாட்டார். ஏன் என்று சொன்னால், அந்த பகையாளியை நம்முடைய முருகப்பெருமான் பார்த்து கொள்வார். அவருடைய வேலும் மயிலும் பார்த்து கொள்ளும். பகை இல்லாதவர்கள் நல்லவர்களே இல்லை என்று சொல்வார்கள் பெரியோர்கள். ஏன் என்று கேட்டால், நல்லவர்களுக்கு நாளும் பகை இருக்கும் என்று சொல்வார்கள். நாம் நல்லதை செய்ய மற்றவர்கள் எதிர்ப்பார்கள், அவர்களே பகையாளியாகவும் மாறுவார்கள். நல்லதை சொன்னால் எல்லோரும் ஒப்புக்கொள்வதும் இல்லை. அவ்வகையில் இங்கே பகை கடிதல் மந்திரத்தை நம்முடைய பாம்பன் சுவாமிகள் எம்பெருமான் முருகப்பெருமான் வழி அழகாக நமக்கு உரைக்கின்றார். மயிலை இறைவனை அழைத்து வரும்படி அவர் கட்டளையிடுகின்றார். திருவளர் சுடருருவே, சிவகரம் அமருருவே, அருமறை புகழுருவே, அறவர்கள் தொழுமுருவே, இருள்தவும் ஒளியுருவே, என நினை எனதெதிரே, குருகுகன் முதன்முயிலே கொணர்தி உன் இறைவனியே, குருகுகன் முதன்மையிலே கொணர்தி உன் இறைவனியே என்று மயிலை முருகப்பெருமானை அழைத்து வரும்படியாக, அந்த குகனை அழைத்து வரும்படியாக பாம்பன் சுவாமிகள் மயிலுக்கு கட்டளையிடுகின்றார். கந்தன் என்று சொன்னால் பகைவர்களை வற்ற செய்பவன் என்ற பொருள். இங்கே கந்தன், குகன் என்று முருகப்பெருமானை பாம்பன் சுவாமிகள் போற்றி, மயிலை உன்னுடைய இறைவனை அழைத்து வா என்று மயிலுக்கு கட்டளையிடுகின்றார். பகை கடிதல் என்ற மந்திரத்தில் இந்த ஒரு பாடலை இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிகத்தில் கேட்போம். அடுத்த பதிவை நாம் தொடர்ந்து, இதில் இருக்கின்ற 10 பாடல்கள் இருக்கின்றது பகை கடிதல் மந்திரம். முதல் பாடலை இன்று நாம் கேட்டிருக்கின்றோம். அடுத்து மீதி இருக்கின்ற 9 பாடல்களும் அடுத்தடுத்த பதிவில் நாம் சிவநெறி மையம் யூடியூப் சேனலில் தவறாமல் கேட்போம். அதற்கு மறவாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறவாமல் லைக் செய்யுங்க. இது போன்ற அருமையான தகவல்களை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். சிவாய நம. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் என்று முருகப்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.